ஓம் ஈஸ்வரோ குரு. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபதைர்வேதபாரகைः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती. निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ॐ शान्ति शान्ति शान्तिः. ज्ञानवासिष्ठं प्रार्थना. यतः सर्वाणि भूतानि प्रतिभान्ति स्थितानि च यत्रैवोपशमं यान्ति तस्मै सत्यात्मने नमः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவா தொன்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்றோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரஞ்சுவாம். ஞானவாசிஷ்டம் 5வது உபசம பிரகரணம் 9வது வீதகவ்யன் கதை 41வது பாடல். ஒருமையாகவே உணர்வினால் உணர்தியால் உருவை நன்குற நோக்கில் தருவும் கற்களும் படங்களும் முதலிய சற்றும் வேற்றுமையில்லை. மருவு சங்கற்பம் எங்குல ஜீவனும் வையகப் பொருள் யாவும் அருகல் இன்றிய சாந்தரூபமும் பெரும் அடிமுடி உரநோக்கில் அந்த ரூபம் எப்போதும் நீ ஆகுவை அண்ணலே இரண்டொன்றென்று உந்து பேதத்தால் சரை மரணங்கள் என்று ஒன்னுரு மயக்கத்தால் தொந்த உள்ளத்தால் தான் தனி பிரம்மமே தோன்றுகின்றது தன்னால் சிந்துகின்ற நீள்திரையினால் பன்மையால் தெரிதரும் ஜலம் போல. ஞான யோகத்தை உபதேசித்து வருகின்றார் வசிஷ்ட முனிவர் ஸ்ரீராமருக்கு. பிரம்மம் என்ற பரம்பொருள் தன்னுடைய மாயையினால் உலகமாக விரிந்திருக்கின்றது. ஆகவே அந்த முதல் பொருள் காரணமாகிய பிரம்மத்திற்கு வேறாக உலகம் என்பது இல்லை, ஜீவன் என்பது இல்லை. வேறுபாடுகள் எல்லாம் வெறும் தோற்ற மாத்திரம், கல்பனை மாத்திரம். விவர்த்த உபாதான காரணமாக பிரம்மம் உலகத்திற்கு இருக்கின்றது. இந்த காரணம்னு சொல்கிற பொழுது நிமித்த காரணம், உபாதான காரணம், 2 காரணம் இருக்குது. அப்புறம் சககாரி காரணம்னு 3வது காரணம் சொல்வது உண்டு. ஆனால் முக்கியமாக 2 தான். ஒரு பொருள் தோன்றுவதற்கு மூலப்பொருளாக இருக்கிறது உபாதானம், அதை தோற்றுவிக்கின்ற அறிவு பொருள் நிமித்தம்.
அதனால் நிமித்த காரணம். பானை என்று இருக்கின்றதுன்னா மண் அதற்கு மூலப்பொருளாக இருக்குது. மண் உபாதான காரணம். அந்த மண்ணை பானையாக ஆக்கின்ற அறிவுடைய மனிதன் நிமித்த காரணம். இப்படி எல்லா பொருளுக்குமே இந்த இரண்டும் இருக்கும். நான் இந்த இரண்டும் பொதுவாக உலகத்தில் உலக உபகாரங்களில் தனித்தனியாக இருப்பதை பார்க்கிறோம். இந்த சிருஷ்டிக்கு மூலம் என்ன, காரணம் என்ன, இந்த இரண்டும் என்ன என்று கேட்கிற பொழுது இங்கே உபாதான காரணமும் நிமித்த காரணமும் ஒன்றாகவே இருக்கின்றது என்பது தான் அத்வைத சித்தாந்தம். அது இரண்டும் வேறு, பிரகிருதி வேறு, புருஷன் வேறு என்று பிரகிருதி உபாதான காரணம், புருஷன் நிமித்த காரணம் அப்படி கூட அவர்கள் சாங்கியர்கள் சொல்வதில்லை. இந்த பிரகிருதி தானே உலகமாக ஆகியிருக்கின்றது. புருஷன் சாட்சி மாத்திரமாக, ஆத்மா அது வேறாக என்றைக்கும் இருக்கிறது. பிரகிருதி ஜடமானது, அதுவே உலகமாக ஆகியிருக்கிறது என்று சாங்கிய மதம் சொல்லுது. ரெண்டு காரணம், உபாதான காரணம், நிமித்த காரணம், ரெண்டும் வேறு வேறுன்னு எடுத்துக்கொண்டால் அது துவைத்த மதம், துவைத்த சித்தாந்தம். அது வேறு, அதற்கு மேலே வேறு விளக்கங்கள் எல்லாம் எப்படி கொடுத்தாலும் அது துவைத்தம் தான். அப்படி அநேக மதங்கள் உலகத்தில் இருக்கின்றன. அப்படி இல்லை, ஒன்றுதான் இரண்டாக ஆகியிருக்கின்றது, பலவாக ஆகியிருக்கின்றது. அதனால் உபாதான காரணமும் நிமித்த காரணமும் வேறு வேறு இல்லை, இரண்டும் ஒன்றுதான். நிமித்தமாக இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்த பிரம்மமே தன்னுடைய மாயை, தன்னுடைய சக்தியினால், மாயா சக்தியினால் அது உலகங்கிற தோற்றமாக இருக்கின்றது. அதனால் உலகத்திற்கு மாயைங்கிறத பரிணாமி உபாதான காரணங்கிற வார்த்தையில் சொல்லுவோம். அத்வைதத்திலே வேதாந்தத்திலேயே மாயைங்கிறது பரிணாமி உபாதான காரணம், பிரம்மம் விவர்த்த உபாதான காரணம் என்று. இந்த மாயையில் இருக்கக்கூடிய சத்துவம், ரஜஸ், தமஸ்ங்கிற முக்குணங்கள் அவைகளுக்குள்ள மாறுபாடு ஏற்பட்டு அதுதான் உலகமாக பரிணாமம் அடைந்திருக்கின்றது. ஆனால் இந்த மாயை பிரம்மத்திற்கு வேறாக இல்லை என்பதனால் உலகம் பிரம்மத்திற்கு வேறாக இல்லை. அதனால் இங்கே விவர்த்த உபாதான காரணம் என்று சொல்லுகின்றோம். விவர்த்த உபாதான காரணம்னா தன்னுடைய நிலையிலிருந்து, தன்னுடைய சொரூபத்திலிருந்து மாறாமலே இன்னொன்றாக விளங்குவது, தோன்றுவது. அதுக்கு விவர்த்தம்ங்கிற அர்த்தம். இந்த பிரம்மமானது தன்னுடைய சச்சிதானந்த சொரூபங்கிறது மாறுபடாமல் உலகங்கிற தோற்றத்தில் இருக்கின்றது. அதனால் சாந்த ரூபம் பெறும்னு சொன்னார். அப்போ அந்த சாந்த ரூபம் எப்பொழுதும் சாந்த ரூபமாகவே இருக்கின்றது. உலகங்கிற தோற்றம் வந்த பிறகும் உலகமாக அது தோன்றிக் கொண்டு இருக்கின்ற பொழுதும் அதனுடைய அடிப்படை சச்சிதானந்த ரூபம் மாறுவது இல்லை, அப்படியே இருக்கின்றது. அதனால் அந்த உலக தோற்றங்கிறது வெறும் கல்பனா மாத்திரம், வாஸ்தவமாக அது தோன்றி வரவில்லை. அதுதான் நம்ம சொல்கிறது. இது வெறும் கல்பனையாக தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது, அத்தியாசமாக தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது, மித்தையாக தோன்றுகின்றது. வாஸ்தவமாக உலகம் என்று இந்த ஒன்று ஆதாரமான பரம்பொருளுக்கு வேறாக வரவில்லை. தங்கத்தின் மேலே நகைகள் எப்படி கல்பிக்கப்பட்டிருக்கின்றதோ, தங்கம் நகையாக மாறிடுச்சுன்னா தங்கத்தோட அடிப்படை தன்மை போய்விடுகிறதானா, அதோட பொன்னிறம் மாறிவிடுகிறதானா, எந்த மாற்றமும் அடைவதில்லை, அப்படியே இருக்குது. அங்கே தோற்றம் என்பது வெறும் நாமரூப மாத்திரம். மண் பானையாக ஆகிறதுங்கிற பொழுது மண்ணோட அடிப்படை தன்மையில் எந்த விதமான மாறுபாடும் இல்லை. அது ஒரு வடிவத்தை அடைகின்ற பொழுது பானைங்கிற பெயரில் சொல்லுகின்றோம். அதே மாதிரி தண்ணீர் அலைகளாக, நுரைகளாக, நீர்க்குமிழிகளாக வெளிப்படுகின்றது. அப்போ தண்ணீர் அதனுடைய அந்த அடிப்படை நீர்த்தன்மையில் எவ்விதமான மாறுபாடும் இல்லை. அது ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு காட்சியில் தெரிகின்றது. அதனால் அப்படி சொரூபம் மாறாமல் இன்னொன்றாக விளங்குவது விவர்த்த உபாதான காரணம். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அப்படித்தான். அதனால் பிரம்மம் தான் தன்னுடைய சொரூபத்திலிருந்து மாறாமல் உலகமாக விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை வேதாந்த சாஸ்திர விசாரத்தினாலேயும் குருவினுடைய அருள் உபதேசத்தினாலேயும் ஒரு ஜீவன் புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவனாக நான் ஜீவன் என்று நான் நினைத்து கொண்டிருந்தது வாஸ்தவமாக ஜீவன் இல்லை, இது பிரம்மம்தான். இந்த ஜீவத்துவம் என்பது அத்தியாசம், கல்பனை, அஞ்ஞானத்தினால், மாயையினால் தோற்றுவிக்கப்பட்ட ஒன்று. வாஸ்தவமாக நான் ஜீவன், பிரம்மத்திற்கு வேறாக இல்லை.
வேறானது நினைத்தது, இந்த சரீரம் வேறானது, உலகம் வேறானது நினைக்கிறதெல்லாம் அவிவேகம், அஜ்ஞான காரியம். ஆராய்ந்து பார்த்தா இந்த சரீரத்திற்கு ஆதாரமாக எது இருக்கின்றதோ அது பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்ததாக இருக்கின்றது, பிரபஞ்சம் முழுவதற்கும் ஆதாரமாக இருக்கின்றது. அல்லது இந்த சரீரத்திற்கும் உலகத்திற்கும் ஒரே ஆதாரம் இருக்கின்றது, அது ஒன்றே மெய்ப்பொருள். இந்த ஜீவன் என்பதும் உலகம் என்பதும் பொய்ப்பொருள், கற்பனையான ஒன்று. அதனால் கண்ணாடியில் தெரிகின்ற நம்முடைய முகம் அது உண்மை இல்லை. அந்த முகம் தோன்றுவதற்கு ஆதாரமாக இருந்த கண்ணாடி அதுவும் உண்மையில் நாம் இல்லை. நான்கிறது அந்த கண்ணாடிக்கும் அந்த முகத்துக்கும், பிரதிபிம்பமான முகத்துக்கும் தனியாக வெளியே இருக்கக்கூடிய ஒன்று. அதே மாதிரி இந்த உலகம் உடல்ங்கிற தோற்றத்திற்கு அதனால் பாதிப்படையாமல் தனியாக மாறுபடாமல் இருக்கின்ற ஆத்ம சைத்தன்யம் அதுவே நான், அதுவே இவை எல்லாம். அந்த ரூபம் எப்போதும் நீ ஆகுவை அண்ணலே. அந்த ரூபம், அந்த சச்சிதானந்த பிரம்மம், அந்த சாந்த ரூபம், நித்திய சாந்த ரூபம், அதுவே நீ, அதுவே நான் என்று புரிந்து கொண்டு இந்த மனதை அதிலே நிறுத்தி இருப்பாயாக. இந்த மனது தான் தன்னுடைய சொரூபத்தை மறந்து, தன்னுடைய மூலத்தை மறந்து கற்பனைகளை செய்து உலகமாக ஜீவனாக தன்னை பார்த்து கொண்டு நினைத்து கொண்டு இருக்கின்றது. அந்த கற்பனைகளை விடுத்து, அத்தியாசத்தை விடுத்து ஆதாரமான மூலத்தை அறிந்து அதுவாக ஆகுவை, அதுவாக இருப்பை. ஆகவே இங்கே புறத்தில் 2 1 என்று உந்து பேதத்தால் ஜரை மரணங்கள் என்று உன்னுரு மயக்கத்தால் தொந்துவ உள்ளத்தால் தான் தனி பிரம்மமே தோன்றுகின்றது. தனி பிரம்மமே, தனியாக கேவலமாக ஏக்கமாக அத்வைத்தமாக நித்திய சத்வஸ்துவாக இருக்கின்ற அந்த பிரம்மமே, பிரம்மம் ஒன்றே உந்து பேதத்தால் 2 1 என்று உந்து பேதத்தால் ஜரை மரணங்கள் என்று உன்னுரு மயக்கத்தால் தொந்த உள்ளத்தால் தான் தோன்றுகின்றது. தானே அந்த பிரம்மமே அனைத்துமாகவும் உலகமாகவும் உலகத்தில் இருக்கக்கூடிய சரீரங்களாகவும் அந்த சரீரங்கள் எடுக்கின்ற பிறப்பு முதலான விகாரங்களாகவும் விளங்கி கொண்டிருக்கின்றது. எது மாதிரி? நீள்திரையினால், சிந்துகின்ற நீர்த்திரையினால் தெரிதரும் பன்மையால் தெரிதரும் ஜலம் போல. ஒரே ஜலமானது, தண்ணீரானது அந்த அலைகள் என்ற தோற்றத்திற்கு வருகின்ற பொழுது, அறைகள் நீர்க்குமிழிகள் என்ற தோற்றத்திற்கு வருகின்ற பொழுது பன்மையாக தெரிகின்றது. தண்ணீர் தான் பலவாக விளங்கி கொண்டிருக்கின்றது. இந்த உண்மையை, இந்த அத்வைத தத்துவத்தை, இந்த யதார்த்த சுரூபத்தை புரிந்து கொண்டு என்ன பண்ணணும்? அடுத்த பாட்டில் 43வது பாடல். சுத்தமான தற்பரத்தினை தழுவியே தொடர்ந்த உள்மதியாலே ஒத்து நிற்பவர் தம்மை எப்போகம் வந்து உருப்பிணி செய்யவற்றா மெத்து போகத்தை முதலிய பகையலாம் விசாரமே மிகுந்தோர்தம் புத்தியை சிறிது அசைத்திடா வசந்தனால் பொறுப்பசைவதும் உண்டோ. சுத்தமான தற்பரத்தினை தழுவியே தொடர்ந்த உள்மதியாலே ஒத்து நிற்பவர் தம்மை எப்போகம் வந்து உருப்பிணி செய்யவற்றா மெத்து போகத்தை முதலிய பகையலாம் விசாரமே மிகுந்தோர்தம் புத்தியை சிறிது அசைத்திடா வசந்தனால் பொறுப்பசைவதும் உண்டோ. இந்த தெளிந்த அத்வைத ஞானமானது இருந்தால் அதன் பிறகு அந்த மனது எவ்விதமான பிணியையும் அடைவது இல்லை, துன்பத்தை, நோயை, கலக்கத்தை அடைவது இல்லை, அடையாது. உதாரணத்தோடு சொல்கிறேன்.
சுத்தமான தற்பரத்தினை தழுவியே தொடர்ந்த உள்மதியாலே ஒத்து நிற்பவர் தம்மை எப்போகம் வந்து உறுப்பினி செய்யவற்றா. உள்மதியாலே தொடர்ந்த உள்மதியாலே சுத்தமான தற்பரத்தினை தழுவியே ஒத்து நிற்பவர். தொடர்ந்த வேதாந்த சாஸ்திர விசாரத்தை தொடர்ந்து செய்து அதனால் மனதை உள்முகமாக திருப்பி சொரூபத்திலேயே நிறுத்தியவர்கள். தொடர்ந்த உள்மதியாலே சுத்தமான தற்பரத்தினை தழுவியே ஒத்து நிற்பவர். இந்த ஞானிகளை சொல்லுகின்றார். ஞானிகளுடைய மனது எங்கே இருக்குன்னா சொரூபத்திலே சுத்தமான நித்திய சுத்தமான அந்த மேலான பரம்பொருளிடத்தையே தழுவி இருப்பதாக, அதை தழுவி மனது இருக்கின்றது. அப்படியே இருப்பவராக அந்த ஜீவன் இருக்கின்றார். அவர் ஜீவன் முக்தர் இருக்கின்றார். அப்படி இருப்பவரை, அந்த ஜீவன் முக்தரை ஒத்து நிற்பவர் தம்மை எப்போகம் வந்து உறுப்பினி செய்யவற்றா. எந்த போகமானது வந்து நோயை கொடுக்கும், நோயை தரவல்ல சாமர்த்தியம் எந்த போகத்திற்கு இருக்கின்றது. அதனால் உறுப்பினி செய்வதற்கு சாமர்த்தியமுடையதாக எந்த நோய்க்கு எந்த போகத்திற்கு இருக்கின்றது. அந்த சாந்த ரூபத்தை அடைந்த மனதினை உடையவர்களுக்கு, அத்வைத ஞானத்தை அடைந்த புத்தியை உடையவர்களுக்கு எந்த போகம் வந்து உறுப்பினியை நோயை கொடுக்காதுன்னு அர்த்தம். அது செய்வதற்கு, அவர்களுக்கு துன்பத்தை கொடுப்பதற்கு எதற்கும் எந்த போக விஷயங்களுக்கும் சாமர்த்தியம் இல்லை. ஆனால் எந்த போகம்னா எந்த விஷயமாக இருந்தாலும், எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் லௌகிக திருஷ்டியில் அது எவ்வளவு சிறந்தது உயர்ந்தது எப்படி இருந்தாலும் அத்வைத ஞானம் இருப்பவர்களுடைய மனதை அது கலக்குவது இல்லை, துன்பப்படுத்துவது இல்லை. ஆனால் இந்த ஞானத்தினுடைய பிரயோஜனம் துக்கமின்மை, சர்வ துக்க நிவர்த்தி என்பது தான். நம்ம துக்கத்திற்கு, மனசில் துக்கம் வருது, துக்கத்திற்கு அநேக காரணங்கள் புற விஷயங்களை வைத்து கொண்டு சொல்லுகின்றோம். தெளிந்த ஞானம் இருப்பவர்களுக்கு புற விஷயம் என்பது மித்யா, பொய்யானது. அந்த துக்கத்தை அடைகின்ற மனதும் பொய்யானது. அதனால் நானும் பொய், என் நெஞ்சும் பொய்னா, இந்த உலகமும் பொய், உலகம்ங்கிற தோற்றம் அது பொய்யானது, மனதும் பொய்யானது. அதற்கு வருகின்ற இன்பத் துன்பங்களும் பொய்யானவை, பிறப்பு இறப்பு முதலானவைகளும் பொய்யானவை என்ற தெளிவை உடையவர்களுக்கு எந்த போகமானது என்ன செய்ய முடியும்? எந்த விதத்திலே அவர்களை துன்புறுத்தாது. அது துக்க நிவர்த்திங்கிறது வருகின்றது. அதோட பரமானந்த பிராப்தி எல்லாமே ஆத்மா பிரம்மம் என்று அந்த பிரம்மத்திலேயே மனது இருக்கின்றது. அதனால் அவர்களை எதுவும் கலக்க முடியாது என்பது தான். அதான் பகவத்கீதையிலையும் பகவான் சொல்கிறார். ஆத்ம ஞானத்தை சொல்லிட்டு சென்றதை குறித்தும் இருப்பதை குறித்தும் ஞானிகள் வருந்துவது இல்லைன்னா. அப்போ அந்த தெளிந்த ஞானம் இருந்தால் மரணத்தை குறித்த வருத்தமானது இருக்காது. ஏன்னா மரணம் நாம ரூபத்திற்குத்தான். ஆதாரமான சத்வஸ்துவுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, அது கொள்வதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை. அது அகர்த்தாவா அபோக்தாவா நிர்விகாரியாக இருக்கின்றது. தன்னை அகர்த்தா என்று அல்லது அவிகாரி என்று யார் அறிந்து கொள்கிறார்களோ அதன் பிறகு அவர்களை எதுவும் விகாரப்படுத்த முடியாது. அவர்களுடைய மனதை எதுவும் விகாரப்படுத்துவது இல்லை, துன்புறுத்துவது இல்லை. அவர்களும் யாரையும் துன்புறுத்துறது இல்லை, அவர்களையும் யாரும் எதுவும் துன்புறுத்த முடியாது. மெத்து போகத்தை முதலிய பகையலாம் விசாரமே மிகுந்தோர்தம் புத்தியை சிறிது அசைத்திடா. இந்த போகம் முதலான பகை, இந்த மனதுக்கு சஞ்சலத்தை கொண்டு வருகின்ற பகை என்னது? போக விஷயங்கள் தான். இல்லை போகத்தை முதலான பகையலாம்னா போகம் முதலான, மெத்துனா தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய போக விஷயங்கள் என்ற பகையானது சாமான்யமாக மனதை கலக்குகின்ற, இந்த மனதிற்கு சித்த விருத்திகளை உண்டு பண்ணக்கூடிய பகையாக இருக்கின்ற போக விஷயங்கள் விசாரமே மிகுந்தோர், இந்த வேதாந்த சாஸ்திர விசாரம் மிகுந்திருப்பவர்களிடத்தில், ஆத்மா அனாத்ம விவேக விசாரம் உடையவர்கள் இடத்தில் அவர்களுடைய தம் புத்தியை சிறிது அசைத்திடான, சிறிதும் அசைத்திடா, கொஞ்சம் கூட அவைகளை அது ஒன்றும் செய்துவிடாது.
அவைகள் அந்த மனத்தை, அந்த புத்தியை, அந்த அறிவை ஒன்றும் செய்துவிடாது, ஒன்றும் அசைக்க முடியாதுன்னா. எது மாதிரி? வசந்தனால் பொறுப்பு அசைவதும் உண்டோ. ஒரு பெரிய மலை அது இந்த தென்றல் காற்றுனால் அசைத்து விட முடியுமான? வசந்த காலத்தில் வீசுகின்ற காற்று வசந்தன்னு சொல்கிறார். வசந்த காலத்தில் மெதுவாக ஆடி மாதத்தில் பலமான காற்றடிக்கும். வசந்த காலத்தில் அடிக்கிற காற்று தென்றல் காற்றாக இருக்கும். அந்த தென்றல் காற்று பெரிய மலையை அசைத்து விடுமான? அசைக்காது. அது மாதிரி ஆத்ம ஞானம் இருக்கிறவர்களுடைய, தெளிந்த வேதாந்த விசாரம், அத்வைத ஞானம் இருப்பவர்களுடைய மனதை இந்த உலக விஷயங்கள், போக விஷயங்கள் எதுவும் அசைக்க முடியாது, அசைக்காது. இது ஞானத்தினுடைய பிரயோஜனம். அடுத்த பாடல். உரைத்த பன்மைகள் நினைவிலே உள்ளவாம் உண்மையாய் இல உள்ளே நிறைத்த பல்வகை வாவியில் பிரிவிலா நிகழ்தரு நீர்கோல கரைத்தலன்றி இவ்வுறுதி சேர் மதியுளோர் களங்கமில் வீடுற்றோர் புரைத்தலன்றியே நலனுற கண்ட நற்பொருளும் இங்கு இதுதானே. உரைத்த பன்மைகள் நினைவிலே, இன்னொரு முறை படிக்கலாம். உரைத்த பன்மைகள் நினைவிலே உள்ளவாம் உண்மையாய் இல உள்ளே நிறைத்த பல்வகை வாவியில் பிரிவிலா நிகழ்தரு நீர்போல கரைத்தல் அன்றி இவ்வுறுதி சேர் மதியுளோர் களங்கமில் வீடுற்றோர் புரைத்தல் அன்றியே நலனுற கண்ட நற்பொருளும் இங்கு இதுதானே. உரைத்த பன்மைகள் நினைவிலே உள்ளவாம். பலவித பன்மைகள்ங்கிறது பல விஷயங்கள், பலவாறு நம்மால் சொல்லப்படுகின்ற எண்ணற்ற விஷயங்கள் எல்லாம் எங்கே இருக்குது? நினைவிலே உளவாம். எல்லாம் நம்முடைய மனதில் தான் இருக்கின்றது. ஏன்னா அவைகள் புறத்தில் வாஸ்தவமாக இல்லை, அத்தியாசம் கல்பிதம்னு சொல்லிட்டோம். அந்த அத்தியாசம் பொருட்கள் இருக்குது என்று நினைக்கிறது, கல்பிக்கின்றது மனது தான். மனசில் தான் விஷயங்கள் இருக்கின்றன. புறத்தில் அது நாமரூபமாக இருக்கலாம். அந்த நாமரூபங்களை சத்தியம் நினைக்கிறது மனது தான். அசத்தியம் நினச்சி அதனால் பிரவர்த்தியோ நிவர்த்தியோ மனது அடைகின்றது. அதனால் இன்னும் அநேக நாமரூபங்கள் தோன்றுகின்றன. அதனால் இதெல்லாம் தோன்றுவதற்கு தோற்றுவித்தது மனசு தான். தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது மனசு தான். இன்னும் புதிதாக கல்பிக்கின்றதும் மனது தான். இயற்கையாக ஈஸ்வர சிருஷ்டியாக அநேகம் இருக்குது. அப்புறம் மனிதன் தன்னுடைய அறிவினால், கல்பனையினால், மனதினால் இன்னும் அநேக விஷயங்களை சிருஷ்டி செய்து வைத்திருக்கின்றார். அதெல்லாம் தன்னுடைய சுகத்திற்கு வேண்டும்னு சிருஷ்டி செய்து வைத்திருக்கிறான். உண்மையிலேயே அவைகள் சுகத்தை தரவில்லை, துன்பத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றன. எந்த அளவுக்கு விஞ்ஞானம் விரிவடைந்து கொண்டே போகுதோ அந்த அளவுக்கு உலகம் துன்பமயமாக ஆகி இருக்கின்றது. நம்ம வாழ்க்கையை எளிதாக்கணும்னு விஞ்ஞான கண்டுபிடிப்புகள்லாம் வாழ்க்கையை எளிதாக்கி இருக்குன்னு நினைக்கிறோம். அது புற விஷயங்களை, புற வாழ்க்கையில் கொஞ்சம் எளிதாக்கின மாதிரி இருக்குது. உண்மையிலேயே வாழ்க்கையை அது சிக்கலாக ஆக்கி இருக்கின்றது. அதெல்லாம் நிறையா யோசித்து பார்த்தா தெரியும். அதெல்லாம் நம்ம நிறையா வைராக்கிய விஷயத்தை பார்க்குற பொழுது, வைராக்கியத்தை சொல்லுகின்ற நூல்களை பார்க்குற பொழுது அதெல்லாம் நிறையா விசாரம் பண்ணி இருக்கின்றோம். இங்கே என்னென்னா இதெல்லாம் மனதினால் கல்பிக்கப்பட்டது. மனசு தான் இந்த பன்மைகளெல்லாம் சிருஷ்டிக்கின்றது. அதெல்லாம் சத்தியம் என்று வைத்து கொண்டிருக்கின்றது. இந்த குழந்தைகள் எப்படி அதுவாக பல விஷயங்களை கற்பனை பண்ணி கொண்டு வாழ்க்கை, அந்த குழந்தை பருவத்தில் பார்த்தா கற்பனையில் தான் வாழ்க்கை இருக்குது. அதில் சுகமும் இருக்குது, துக்கமும் இருக்குது. ரெண்டுமே கற்பனையாகவே அது பல சுகங்களை அனுபவிக்கின்றது. அதே மாதிரி கற்பனையாகவே பல துக்கங்களையும் குழந்தை அனுபவிக்கின்றது. உண்மையிலே வளர்ந்த பெரியவர்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. பெரியவர்கள்னு நம்ம சொல்லி கொள்கிறோமே ஒழிய, நம்ம மனசை பார்த்தா நம்மளே பல விஷயங்களை கற்பனை பண்ணி கொண்டு சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்று எல்லாமே மனசு சார்ந்ததாக இருக்கின்றது.
நம்முடைய விருப்பு வெறுப்பு சார்ந்ததாக இருக்கின்றது. ஒரே விஷயம் ஒருத்தருக்கு சுகத்தை தருவதாக இருக்குது, இன்னொருத்தருக்கு துக்கத்தை தருவதாக இருக்குது அப்படின்னா அது அந்த சுகம் துக்கம் விஷயத்தை சார்ந்து எப்படி இருக்க முடியும்? விஷயத்தை சார்ந்ததுன்னா எல்லாருக்கும் அது அப்படியே தான் இருக்கணும். ஆனால் அப்படி இல்லையே. பொருளை பார்க்கிற பொழுது, விஷயங்களை பார்க்கிற பொழுது ஒருத்தருக்கு ஒரு விஷயம் சுகமாக இருக்கிறது, அதே இன்னொருத்தருக்கு துக்கமானதாக இருக்கின்றது. ஒருத்தர் வீட்டை விற்றுட்டா நிம்மதின்னு நினைக்கிறார், இன்னொருத்தர் என்னது அதே வீடை வாங்கிறதுக்கு எப்படியாவது இந்த வீடு நமக்குன்னு வாங்கிட்டா நிம்மதின்னு நினைக்கிறார். இப்படி எல்லா பொருளையுமே அப்படித்தான் பார்க்குறோம். ஒருத்தர் நல்லதுன்னு தேர்ந்தெடுக்கிறத இன்னொருத்தர் நல்லா இல்லைன்னு வேண்டாம்னு நினைக்கிறார். அப்போ இந்த நல்லது கெட்டது, இன்பம் தரத்தக்கது இன்பம் தராதது, துன்பம் தரத்தக்கதுங்கிறதெல்லாம் மனது சார்ந்ததாகத்தான் இருக்கின்றது. அதனால் இந்த உலகம் பன்மை அதெல்லாம் நினைவிலே உள்ளவாம். இதெல்லாம் மனசில் இருந்து தான், மனசை பொறுத்து தான் இருக்கின்றது. மனசு இருந்தால் தான் இன்னும் ஒன்று மனசை பொறுத்து இருக்கின்றது, இன்னொன்று மனசு இருந்தால் தான் இருக்குது. தூக்கத்தில் எதுவும் இல்லை, நிம்மதியாக இருக்கிறோம். விழித்த பிறகு மனது வந்த உடனே எல்லா நினைவுகளும் எல்லா விஷயங்களை குறித்த எண்ணங்களும் பிறகு அதனால் ராகத்வேஷங்களும் வந்து விடுகின்றன. அதனால் மனசு இருந்தால் இருக்குது. அப்புறம் மனசும் விழித்திருக்கிற பொழுதும் மனசு என்ன சம்ஸ்காரங்களோடு இருக்கோ அப்படித்தான் இந்த உலகமானது நமக்கு தெரிகின்றது. உண்மையாய் இல்லை. அதனால் இதெல்லாம் வாஸ்தவமாக சத்தியமாக இல்லை. வாஸ்தவமாக சத்தியமாக இருந்தால் அது எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், உலகம் ஒரே மாதிரி தான் தெரியணும். ஆனால் அப்படி தெரிவது இல்லை. ஆகவே இவைகள் வாஸ்தவமாக இல்லை, உண்மையாக இல்லை. உள்ளே நிறைத்த பல்வகை வாவியில் பிரிவிலா நிகழ்தரு நீர் போல. இந்த உள்ள இந்த வாவிங்கிறது தடாகம், குளம், ஏரி, அதில் தோன்றுகின்ற பல்வகையாக தோன்றுகின்ற அலைகள், குமிழிகள், நுரைகள், இன்னும் வேறு என்ன இருக்கோ எல்லாமே அது மாதிரி. அதான் உதாரணம். அதனால் நிறைத்த பல்வகை பிறவிலா நிகழ்தரு நீர் போல. அதாவது வாவியில் தடாகத்தில் தோன்றுகின்ற பல்வகையான தோற்றங்கள், நீரலைகள், நீர்க்குமிழிகள், நுரைகள், இப்படி தோன்றியிருக்கின்ற அனைத்திலும் பிரிவில்லாமல் இருக்கின்றது ஒரே நீர் தான். நெட்டு கட்டாயிருச்சு. ஓகே. ஒரு தடாகத்தில், வாவியில், ஒரு நீர்நிலையில் தோன்றுகின்ற பல வகையான தோற்றங்கள் அனைத்தும் நிறைத்தன நிறைந்து எண்ணற்றதா அந்த நீர்நிலை முழுவதும் பார்த்தா அலைகள், நீர்க்குமிழிகள் ஏதோ ஒன்று மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி தோன்றுகின்ற அனைத்தும் பிரிவிலா, அனைத்துள்ளும் பிரிவிலா நிகழ்தரு நீர்நிலை போல, பிரிவில்லாமல் இருக்கின்ற நீர் போல, நிகழ்தரு நீர் போல, தண்ணீர் போல, ஒன்றாக இருக்கின்ற தண்ணீர் போல. இந்த கரைத்த தண்ணீர் போல அப்படின்னா வாஸ்தவமாக இருக்கிறது ஒன்று தான். அந்த தண்ணீர் தான் எல்லா நாமரூபங்களிலும் உள்ளது இருக்கின்றது. அதனால் அந்த நாமரூபங்கள், அந்த அலைகள் முதலானவைகள் உண்மையாய் இல்லை, அதான் எடுத்துக்கொள்ளணும். அதனால் நீர்நிலையில் எல்லா நாமரூபங்களுக்குள்ளேயும் ஒரே தண்ணீர் இருக்கிற மாதிரி இந்த பன்மையாக தோன்றுகின்ற அனைத்துள்ளும் ஒரே பிரம்மமே இருக்கின்றது. இப்போ பன்மைங்கிறது தெரிகின்றதேனா அது மனதினுடைய கல்பனையினால் பன்மையில் தோன்றி தெரிகின்றது. வாஸ்தவமாக அவைகள் உண்மையில் இல்லை, அந்த பிரம்மத்திற்கு வேறாக அவைகள் இல்லை. தங்கத்தின் மேலே எண்ணற்ற வடிவங்கள் புதுசாக டிசைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். புதுசாக கற்பனையாக எண்ணற்ற வடிவங்களை பண்ணி முடிவில்லாமல் அது இருக்கின்றது. போன வருஷம் மாடல், இந்த வருஷம் ஓல்டு மாடல்னா போன மாதத்தையே மாற்றிடலான்னு நினைக்கிறேன். ஓல்டு மாடல், அது ஓல்டு டிசைன் புதுசுன்னா
அப்போ புதுசாக அவன் என்ன பண்ணுறான்? தங்கம் அப்படியே தான் இருக்குது, அடிப்படை பொருளில் மாற்றம் இல்லை. தங்கம் உற்பத்தியான காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் தங்கம் தான். அந்த தங்கத்தை மனிதன் எடுத்து பயன்படுத்த தொடங்கின காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அதே தங்கம் தான். ஆனால் அதற்கு மேலே கற்பனையாக, மனக்கற்பனையாக எண்ணற்ற வடிவங்கள். அந்த வடிவங்கள் ஏதாவது சத்தியமானா எதுவும் உண்மை இல்லை. எல்லா வடிவங்கள், எல்லா கற்பனைகளும் மனசினால் தோன்றியவை. எல்லா கற்பனை வடிவங்களுக்குள்ளும் ஒரே பிரம்மமே, ஒரே சத்வஸ்துவே இருக்கின்றது. அதே மாதிரி அதாவது நீர்நிறை உதாரணத்தோடு சொல்லியிருக்கிறார். எண்ணற்ற நாமரூபங்கள் தெரிந்தாலும் அதற்குள்ளே இருக்கிறது அந்த தடாகத்தில் ஒரே தண்ணீர் தான். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் எண்ணற்ற நாமரூபங்கள் தெரிந்தாலும் அதற்குள்ளே இருக்கிறது ஒரே பிரம்மம் தான். ஆனால் இங்கே கல்பனைங்கிற பொழுது ஒன்று வியஷ்டி, தனி மனதினுடைய கல்பனை, அல்லது சமஷ்டி ஈஸ்வர சிருஷ்டி, சமஷ்டி மனதினுடைய கல்பனை. எப்படியா இருந்தாலும் அது மனதின் கல்பனை தானே அன்றி வாஸ்தவம் இல்லை. இந்த ஞானத்தை அதனால் கரைத்தல் அன்றி இவ்வுறுதி சேர் மதியுளோர், குறைவில்லாமல் இந்த குன்றாத, குறைந்து போகாத, நிச்சயமான, அதாவது மாறி மறைந்து போகாத தெளிவான உறுதியான திருட அபராக்ஷ ஞானம் உடையவர்கள். ஆனால் இவ்வுறுதி சேர் மதியுளோர்னா இந்த ஞானத்தை, இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை நிச்சயமாக தெரிந்து கொண்ட மதி உடையவர்கள், அல்லது மனதில் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு அதில் நிச்சயத்தை உடைய மதியுடையவர்கள். இவ்வுறுதி சேர் மதியுளோர்னா குறைவில்லாமல் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரம்பொருளை பற்றிய நிச்சயமான ஞானத்தை உடையவர்கள். விவசாயாத்மிகா புத்திகின்னு சொல்கிறாரே, அப்படி நிச்சயமான உறுதியான ஞானத்தை உடையவர்கள். கலங்கமில் வீடுற்றார், அவர்கள்தான் தெளிவான வீடை, மோட்சத்தை அடைந்தவர்கள், ஜீவன் முக்தர்கள் ஆனவர்கள். இல்லை, இதுதான் சத்தியம், இதற்கு மேலே வேறு ஒன்றும் இல்லை. இதை யார் தெளிவாக புரிந்திருக்கிறார்களோ, அதில் நிச்சயத்தன்மை உடையவர்களாக இருக்கிறார்களோ, அப்பப்போ சந்தேகம் வந்துடாமல், அது நிச்சயத்தன்மை எப்படி வரும்னா தொடர்ந்து கேட்கறதுனால வரும். அதனால் இந்த உறுதி ஆரம்பத்தில் ஒரு நூல் கேட்கிற பொழுது, ஒரு சாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு விசாரம் பண்ணுற பொழுது நமக்கு புரிந்தாலும் அதில் 1000 சந்தேகங்கள் இருக்கும். அப்படி சந்தேகம் இருக்கிற பொழுது அந்த ஞானம் நிச்சயம் இல்லாததாகத்தான் இருக்கும். அப்போ தொடர்ந்து நம்ம வேதாந்த சாஸ்திரங்களை கேட்டு அதில் என்னெல்லாம் சந்தேகங்கள் வருகின்றனவோ அவைகளெல்லாம் தெளிவுபடுத்தி கொள்ளணும். அதுதான் மனனம்னு சொல்லுகின்றோம். அதனால் ஸ்ரவணத்துக்கு அப்புறம் வெறும் ஸ்ரவணம் மாத்திரம்னா அது நிச்சயம் இல்லாமல் சந்தேகத்தோடு கூடியதாகத்தான் இருக்கும். சந்தேகங்களை தொடர்ந்து ஸ்ரவணம் பண்ணி குருவிட்ட நம்ம பலவிதமாக யோசித்து குருவிடம் அந்த சந்தேகங்களெல்லாம் கேட்டு தெளிவுபடுத்தி கொள்கிற பொழுது தான் அது நிச்சய ஞானமாக ஆகும். நல்லா உரமுறை குத்தி உரைப்பிக்கும் உபாயம் போல முதல்ல தத்துவ விளக்க படலத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சந்தேகம் தெளிதல் படலத்தை ஆரம்பிக்கிறார். எதற்கு இதுனா உரமுறை குத்தி உரைப்பிக்கும் உபாயம் போலன்னா, ஒரு கம்பத்தை குழி தோண்டி ஊன்றின உடனே அதை ஆட்டி பார்த்தா ஆடும். அப்போ கம்பம் ஊனி இருக்கிறது மட்டும் போதில்லை, அது அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும். அதை உறுதிப்படுத்துறதுக்காக பக்கத்தில் இன்னும் சின்ன சின்ன கற்களெல்லாம் போட்டு அதெல்லாம் நல்லா காங்கிரீட்டெல்லாம் போட்டு திடப்படுத்துகின்ற பொழுது தான் அந்த கம்பமானது அசையாமல் உறுதியாக நிற்கும். அது மாதிரி முதல்ல ஸ்ரவணத்தில் மனதில் இந்த ஞானம் வருது, ஆனால் அது 1000 சந்தேகங்களால் அசைக்கப்படக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து நம்ம கேட்கின்ற பொழுது, தொடர்ந்து அதை குறித்த விசாரம் சிந்தனை நம்ம மனதில் வருகின்ற பொழுது அந்த சந்தேகங்கள்லாம் நீங்கி நிச்சயமான ஞானமானது ஏற்படும். நிச்சயமான ஞானம் வந்த அதுக்கப்புறம் எந்த துவைத்த விஷயங்களும் நம் மனதை கலக்காது. அது வரைக்கும் நமக்கு அதனால் தொடர்ச்சியாக அபியாசம் பண்ணணும். ஒரு புக்கு படித்தாச்சு, அவ்வளோ ஒரு நூல் ஒரு சாஸ்திர விசாரம் பண்ணியாச்சு, அதோட போதும்னு நினைக்கக்கூடாது. அதில் தொடர்ந்து அபியாசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அபியாசம் வைராக்கியம் தான். அதில் உறுதியான திருட ஞானம் வருவதற்கு அபியாசம் வைராக்கியம் தான் சாதனம்னு பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார். எல்லா சாஸ்திரங்களும் அதுதான் சொல்லுகின்றது. அதனால் அதில் அப்படி உறுதித்தன்மை வந்துட்டால் அதுக்கப்புறம் கலக்கம் வராது. உறுதித்தன்மை வர்ற வரைக்கும் நம்ம தொடர்ந்து ரொம்ப கவனமாக விழிப்பாக சாதனைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இவ்வுறுதி சேர் மதியுளோர் கலங்கமில் வீடுற்றார். அதனால் அவர்கள் இந்த
களங்கமில்லாத தெளிவான முக்தியை மோட்சத்தை அடைந்திருக்கிறார்கள். இவ்விதமான களங்கம்ங்கிறது விதமான துக்கமும் இல்லாத, துன்பம் இல்லாத, துன்ப கலப்பில்லாத இன்பத்தை, மோட்சத்தை, நிறைவை அவர்கள் அடைந்தவர்களாக இருப்பார்கள், இருக்கிறார்கள். இதுதான் புரைத்தல் அன்றியே நலனுற கண்ட நற்பொருளும் இங்கு இதுதானே. அதனால் மோட்சத்தை அடையிறதுக்கு தெளிவான நல்ல பொருள், நல்ல ஞானம் இதுதான். அல்லது நலனுற கண்ட, புரைத்தல்னா புரைனா குறைன்னு அர்த்தம், குறைதல் இல்லாத, நலனுற நிச்சயமுடைய, நன்மை அடைய, கண்டனா பார்த்த, தரிசித்த, நல்ல பொருள், நல்ல பொருள்னா ஆத்மாவை பற்றிய, பிரம்மத்தை பற்றிய தெரிந்த ஞானம் இங்கு இதுதான். இது ஒன்று தான் தெரிந்த நற்பொருள். அதனால் மெய்ப்பொருள் ஒன்று. மெய்ப்பொருளை பற்றிய ஞானம் தான் மெய் ஞானம், அதுதான் நற்பொருள். அதனால் துன்பமின்றி, குறைதலின்றி, குறையின்றி, துக்கமின்றி, நலனை, ஹிதத்தை, மேன்மையை, ஸ்ரேயஸை அடையுமாறு கண்ட, நலனுற கண்டன, ஸ்ரேயஸை அடையுமாறு, முக்தியை, மோட்சத்தை அடையுமாறு கண்ட நற்பொருள்னா நல்ல ஞானம், சத்வஸ்துவை பற்றிய தெரிந்த ஞானம், நற்பொருள் இங்கு இதுதானே. இந்த எல்லா சாஸ்திரங்களுடைய தாத்பரியம் இதுதான் விஷயம். ஞான யோகம்ங்கிறது இதுதான், வேற ஒன்றும் இல்லை. இங்கே வேதாந்த சாஸ்திர விசாரம் பண்ணி ஆத்மா அனாத்ம விவேகம் செய்து அனாத்மாக்களை நீக்கி ஆத்மாவை அறிந்து அதிலேயே மனதை நிறுத்துதல். அப்புறம் ஆத்மா தான் அதனுடைய மாயையினால் அனாத்மாவாக பல்வேறு நாமரூபங்களோட உலகமாக விளங்கி கொண்டிருக்கிறதுன்னு புரிந்து கொள்ளுதல். ஆத்மாவுக்கு வேறாக அனாத்மான்னு ஒன்று இல்லை. முதல்ல ஆத்மா அனாத்ம விவேகம்னு சொல்கிறோம். ஏன்னா அனாத்மாவான சரீரம், உலகம் முதலானவைகளையே சத்தியம் நினைத்து கொண்டிருந்தோம். அதனால் சாஸ்திர விசாரம் பண்ணுற பொழுது ஆத்மா அனாத்ம விவேகம்னு சொல்கிறோம். நான் வாஸ்தவமாக பார்த்தா அனாத்மான்னு ஒன்று இல்லை, ஆத்மா தான் இருக்குது. அனாத்மாங்கிறது ஆத்மா மேலே கல்பிக்கப்பட்ட நாம ரூபங்கள், அதுதான் அனாத்மான்னு சொல்லலாம். ஆத்மா இல்லாதது அப்படின்னா என்னது? வெறும் கல்பனையாக. ஆத்மா சத்வஸ்துனாக்கா சத்வஸ்துவாக இல்லாமல் அந்த ஆத்மா மேலே கல்பனையாக இருக்கக்கூடிய நாம ரூபங்கள். அதனால் அது அதனால் அனாத்மானு வாஸ்தவமாக ஒரு பொருள் இல்லை, ஆத்மாதான் இருக்கின்றது. அல்லது ஆத்மாதான் அனாத்மாவாகவும் விளங்கி கொண்டிருக்கின்றது. முதல்ல நகையை மட்டும் பார்க்குறோம், அப்புறம் ஆராய்ச்சி பண்ணி தங்கத்தை புரிந்து கொள்ளுகிறோம். அதனால் தங்க நகை விவேகம்னா இப்போ நகை மட்டும் தெரியுது, அப்புறம் நகைக்கு ஆதாரம் என்னன்னு பார்க்குற பொழுது தங்கம், நகை, விவேகம். விவேகம் என்னது? விவேகத்தினுடைய முடிவான ஞானம் என்ன? நிச்சய புத்தி என்னது? தங்கம் தான் நகைகளாக விளங்கி கொண்டிருக்கின்றது. தங்கம் நகைன்னு இரண்டு பொருள்கள் இல்லை, தங்கம் தான் நகைகளாக விளங்கி கொண்டிருக்கின்றது, தங்கம் தான் இருக்கின்றது என்பதுதான் நிச்சய ஞானம். அதனால் நற்பொருளும் இங்கு இதுதானே. இதுதான் ஞான யோகம் என்பது இதுதான். இதை தொடர்ந்து நாம் அபியாசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் 2 மார்க்கம் சொல்லிட்டேன். ஒன்று யோக மார்க்கம், இன்னொன்று ஞான மார்க்கம். ரெண்டுக்கு அடிப்படை வேதாந்த சாஸ்திர விசாரம் தான். சிரவண மனனத்திற்கு பிறகு ஒருத்தன் மனதை யோகத்திலேயே நிறுத்துறதா இல்லை ஞான அபியாசத்திலேயே நிறுத்துறதா என்பதில் தான் வேறுபாடு. நமக்கு மனசு சிரவணம் பண்ணி ஆத்மா தான் இருக்குன்னு புரிந்து கொண்டோம். ஆனால் மனசு நிற்கலைன்னா பிராணாயாமம் முதலான பயிற்சிகளை பண்ணி மனதை நிறுத்தலாம். அல்லது ஞான அபியாசத்தையே தொடர்ந்து இந்த சிரவணத்தில் கேட்ட விஷயத்தையே மனனத்தில் தெளிவுபடுத்தி கொண்ட விஷயத்தையே தனிமையாக உட்கார்ந்து தியானமாக நிதித்தியாசனமாக தொடர்ந்து சிந்தனை பண்ணுற பொழுது அதுவே ஞான நிஷ்டையாக ஆகின்றது, அதுவே முக்தி சாதனமாக இருக்கின்றது. இதற்கு ஒரு கதை, இப்போதான் கதையே வருது. வீதகவ்யன் கதையை சொல்ல தொடங்குகிறார். வீதகவ்யன் முதல்ல யோக மார்க்கத்தை அபியாசம் பண்ணுறார் ரொம்ப காலத்துக்கு. அதுக்கப்புறம் ஞானத்தையும் அபியாசம் பண்ணுறார். அதனால் இந்த ரெண்டையும் பண்ணக்கூடியவராக வீதகவ்யன் இருக்கிறார். அந்த வீதகவ்யன்கிறவர் எப்படி யோக ஞான சாதனைகளின் வாயிலாக முக்தியை அடைந்தார் என்பது கதையாக வருகின்றது. 45வது பாடல்.
ஆ நற்பொருளும் அது புரைத்தல் அன்றியே நலனுற கண்ட நற்பொருளும் இங்கு இதுதானே. ரெண்டையுமே எடுத்துக்கொள்ளலாம், ஆத்மாவையும் எடுத்துக்கொள்ளலாம், ஞானத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் ரெண்டு மாதிரியும் அர்த்தம் கொடுக்கலாம். இங்கே விளக்கத்தில் வந்து நற்பொருள் போட்டிருக்கு, குற்றம் இல்லாது நன்கு தரிசித்த நல்ல வஸ்துவும் இவ்விடத்திலே இதுவே ஆகும் அப்படிங்கிறத விட அந்த ஞானம் தான் நற்பொருள். ஏற்கனவே அதுதான் அண்ணா எல்லாமாகவும் இருக்கிறது. ஆனால் நற்பொருளை பற்றிய ஞானம். ஏன்னா இங்கே ஞான யோகத்தை தான் பிரதானமாக சொல்கிறேன். உபதேசம் வந்து ஞான யோகம். எதை பற்றிய ஞானம்? ஆத்மாவை பற்றிய ஞானம். இப்போ ஆத்மா தான் அனைத்துமாக இருக்கிறது என்று அந்த புரிந்து கொள்ளுகின்ற ஞானம் இங்கு இதுதான். இவ்வுறுதி சேர் மதியுளோர் களங்கமில் வீடுற்றார். இந்த உறுதியை அடைந்தவர்கள், அத்வைத ஞானத்தை ஒன்றுதான் பலவாக இருக்கிறது என்ற தெளிந்த ஞானத்தை அடைந்தவர்கள் மோட்சத்தை அடைந்தார்கள். அதுக்கப்புறம் இந்த புரைத்தல் அன்றியே நலனுள்ள கண்ட நற்பொருளும் இங்கு இதுதானேனா, அது ஆத்மா பிரம்மம்னு சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றும் முக்கியம் இல்லை. அது அந்த ஞானம்தான் இங்கே முக்கியமானதாக இருக்குது. அதனால் நான் அந்த அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளலை. நல்ல வஸ்துவும் நற்பொருளுங்கிறதுக்கு நல்ல வஸ்துன்னா அது பரம்பொருள் பிரம்மம் ஆத்மான்னு. இங்கே வந்து அதை பற்றிய ஞானம்தான பிரதானம். நற்பொருளாகவே இருக்கின்றது. இந்த நற்பொருளை பற்றிய ஞானம் இதுதான். ஆனால் ஞான யோகம் முடிவடையுது, அதுக்கப்புறம் கதை வருது. ஞான யோகத்தை சொல்ல தொடங்கி ஞான யோகத்தை முடிக்கிறார். அப்போ அதனால் நற்பொருளுங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தமும் பொருந்தும். நற்பொருளுங்கிறது நல்ல பொருள், பரம்பொருள், சத்வஸ்து. சத்வஸ்துவை பற்றிய ஞானம் மெய்ஞானம், அது ஞான யோகம் இதுதான். அதனால் நற்பொருளை பற்றிய சிந்திக்கிறது, தெரிந்து கொள்ளுதல், அதையே அபியாசம் பண்ணி கொண்டிருக்கிறது, இதுதான் ஞான யோகம் என்று அது உபசம்ஹார வார்த்தையாக நான் எடுத்துக்கொண்டேன், முடிக்கிற வார்த்தையாக. ஏன்னா அந்த டாபிக் முடிஞ்சிருது இல்லை, அடுத்த கதைக்கு போகிறேன். அதனால் அப்படி உபசம பிரகரணம் அல்லது உபசாந்தி பிரகரணம் இல்லை. ஆமாம், உபனிஷத்துக்கான பிரமாண வாக்கியங்கள் நிறையா இருக்குது. அதோட அடிப்படையில் கதைகள் எல்லாம் நிறையா இருக்குது. அதனால் எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கெல்லாம் பார்த்தா நம்ம நிறையா பார்த்தா அங்கங்கே உபனிஷத்தில் மேற்கோள் வாக்கியங்கள் எடுக்க முடியும். மாண்டூக்கிய சொல்லப்போனால் இந்த ஞான வாசிஷ்ட முழுக்கவே மாண்டூக்கிய உபனிஷத்தினே வைத்துக்கொள்ளலாம். ஏன்னா உலகம் முழுக்க கற்பனை என்பது தான் ஞான வாசிஷ்டத்தோட அடிப்படையான விஷயமே. இந்த திருஷ்டி சிருஷ்டிவாதம் தான். பார்க்கறதுனால தான் உலகம் தெரியுது, மனசு தான் உலகத்தை கற்பிக்கின்றது. மற்றபடி உலகம் ஒன்றும் இல்லைங்கிறத தான் முன்னாடி இருக்க எல்லா பிரகரணங்களையும் சொல்லியிருக்கிறேன். எல்லா கதைகள்லேயும் முன்னாடி உற்பத்தி பிரகரணம், ஸ்திதி பிரகரணம், லய பிரகரணம், இதில் முழுக்கவே எல்லாமே மனசு பண்ணுறது தாங்கிறத தான் சொல்லிட்டு வரேன். அதனால் அப்படி உபனிஷத்தில் நேராக பார்த்தாக்கா மாண்டூக்கிய உபனிஷத்து தான் அது முழுக்க நான் சொல்லுது. அடுத்த அதனால் கதை தொடங்குது. 45வது பாடல். ஈது வேறொன்று முக்தி சென்று ஒரு நெறி இயம்புதும் கேள்வீரா வீத கவ்வியன் என்று ஒரு பெருந்தவன் விந்த வெற்பிடை வாழ்வோன் காதலால் உயர் கர்ம காண்டத்திலே காலமற்றர நின்று கேதமாதியே வியாதி வன்பவம் தரு கிரியையால் மிக நொந்தான். ஈது வேறொன்று முக்தி சென்று உரு நெறி இயம்புதும் கேள்வீரா வீத்த கவ்வியன் என்றொரு பெருந்தவன் விந்த வெற்பிடை வாழ்வோன் காதலால் உயர் கர்ம காண்டத்திலே காலமட்டர நின்று கேதமாதியே வியாதி வன்பவம் தரு கிரியையால் மிக நொந்தான்.
கதை. ஈது வேறு ஒன்று முக்தி சென்று உரு நெறி இயம்புதும் கேள்வீரா. வீரனே ஸ்ரீராமரே கேட்பாயாக. இதுனா இந்த கதை, ஒரு கதை சொல்கிறேன் கேட்பாயாக. வேறு ஒன்று முக்தி சென்று ஒரு நெறி இயம்புதும். இது வரைக்கும் சொன்ன ஞான மார்க்கத்தில் இருந்து மாறாக முதல்ல யோக மார்க்கத்தை தான் இந்த வீதகவியன் முதல்ல பண்ணுறான். யோக சாதனைகள் முன்னாடி சொன்ன பிராணாயாமம் முதலான யோக சாதனைகளில் தீவிரமாக இருந்து முக்தியை அடைந்த ஒருவனை பற்றிய கதையை சொல்கின்றேன் கேட்பாயாக. அதனால் வேறு ஒன்றுங்கிறது இது வரைக்கும் சொன்ன ஞான மார்க்கத்திலிருந்து வேறு டாபிக் மாறுதுங்கிறதுக்காக வேறு ஒன்றுன்னு சொல்கிறார். முன்னாடி சொன்ன யோக மார்க்கத்தில் நின்று, அப்புறம் யோக மார்க்கத்தில் நிற்கிறான், பிறகு ஞான மார்க்கத்தையும் அபியாசம் பண்ணுறான். ரெண்டுமே வருது கதையில். நான் முதல்ல நீண்ட நெடுங்காலம் யோக அபியாசம்தான், பிராணாயாமம் முதலான பயிற்சிகளை தான் தீவிரமாக செய்கின்றான். முக்தி சென்று ஒரு நெறி இயம்புதும், முக்தியை சென்று அடைவதற்கான வழியை சொல்லுகின்றேன் கேட்பாயாக. வீதகவ்யன் என்று ஒரு பெருந்தவன் விந்த வெற்பிடை வாழ்வோன். விந்திய மலையில், விந்தங்கிறது விந்திய மலை, வெற்புங்கிறது மலை, விந்த மலைங்கிறது விந்திய மலை. விந்திய மலையினுடைய குகையில், ஒரு குகை, அந்த மலை அடிவாரத்தில் இல்லை மலை சார்ந்த பகுதிகளில் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பெரிய தவம் செய்து கொண்டிருக்கிறவன் பேர் வீதகவ்யன்னு பேர். அதற்கு முன்னாடி அவன் என்ன செய்திருந்தான்னா, காதலால் உயர் கர்ம காண்டத்திலே காலமற்றற நின்று, காதலால் ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோடு நீண்ட நெடுங்காலம் கர்ம காண்டத்தில் அவன் வாழ்ந்திருக்கிறான். வேதம் சொன்ன கர்ம காண்டத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான நித்திய நைமித்திக யஜ்ஞ யாகாதி கர்மாக்களை அவன் செய்திருக்கிறான். அது உயர்ந்தது தான். கர்ம காண்டத்தில் வேதத்தினுடைய பூர்வ பாகத்தில் சொன்ன எல்லா விஷயங்களையும் முறையாக கடைபிடித்தவன். காலமற்றற, நீண்ட காலம், இவ்வளவுன்னு சொல்ல முடியாத நீண்ட காலம் அவன் அந்த பயிற்சிகளை செய்திருக்கிறான். கர்மகாண்டத்தை கர்மகாண்டியா நீண்ட காலம் இருந்திருக்கிறான். தர்மத்தில் ஸ்ரத்தை உடையவனாக, பக்தி உடையவனாக, கர்ம பக்தியில் மேம்பட்டவனாக, நீண்ட காலம் அதையே வாழ்க்கையாக கொண்டவனாக இருந்தவன். ஆனால் கேதம் ஆதியே வியாதி வன்பவம் தரு. கேதம்னா துக்கம், துன்பத்தை தருகின்ற, துன்பம் முதலானவைகளை தருகின்ற வியாதி வன்பவம், கொடிய பிறவி, அப்புறம் பிறவின்னு வந்தால் சரீரம் இருக்குது, சரீரத்தில் எண்ணற்ற வியாதிகள், துன்பம் முதலானவைகள் வருகின்ற, இதெல்லாம் அப்படி அதை தருகின்ற பெருங்கர்மாக்களை பல காலம் கிரியையால் மிக நொந்தான். பல காலமாக கர்ம காண்டத்திலேயே இருந்து கர்மா பண்ண, கர்ம பலனை அனுபவிக்க, அந்த கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக பிறக்க இப்படி அவன் நீண்ட நெடிய காலம் வாழ்ந்திருக்கிறான். நல்லா முன்னாடி நம்ம பகவத்கீதையில் பார்த்து கொண்டு இருக்கிறோமே, கர்ம காண்டிகள் எவ்வளவு கர்மா பண்ணாலும் அது பிறவிக்கு காரணமாக இருக்கின்றது. அப்படி இவன் பல பிறவிகளை அடைந்து கர்மத்தை பண்ணியிருக்கிறான். தர்மமான வாழ்க்கை வாழ்ந்தவன் தான் கர்மாவை உபாசனையை தீவிரமாக பண்ணியிருக்கிறான். அதனால் புண்ணியம் மிகுந்திருக்கிறது, புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக பிறக்கிறார். ஆனால் அப்படி பிறந்தாலும் அங்கே பிறப்புனாலே துன்பம் வரத்தான் செய்யும், நோய் முதலானவைகள் வரத்தான் செய்யும். அதனால் கிரியையால் மிக நொந்தான், ரொம்ப நொந்து போயிட்டான். என்னடா இப்படியே செய்து முடிவில்லாமல் செய்து கொண்டே இருக்கிறோம், அதற்கு எதுவும் பலன் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கு என்று மிக நொந்தான். ஒரு நாள் அதில் அவனுக்கு வைராக்கியமானது வருகின்றது. அதனால் என்ன பண்ணான்? அடுத்த பாடல், நிர்விகற்பமாம் சமாதியின் பொருட்டு முன்னிகள் கிரியைகள் எல்லாம் ஒருவி விட்டனன் பண்ணசாலையினிடை உற்றனன் கலை தோல்மேல் மருவு பெத்த பங்கேறுக ஆசனத்தனன் வருகுதி மிசை வைத்த இரு கரத்திரள் விரலினின் இவ்வகை இருந்தனன் ஒருபட்டு நிர்விகற்பமாம் சமாதியின் பொருட்டு முன்னிகள் கிரியைகள் எல்லாம்
ஒருவி விட்டனன் பன்னசாலையினிடை உற்றனன் கலைத்தோள் மேல் மருவு பெத்த பங்கேறுக ஆசனத்தனன் வருகுதி மிசை வைத்த இரு கரத்திரள் விரலினின் இவ்வகை இருந்தனன் ஒருபட்டு. கர்மாவை பண்ணி அதனால் சலிப்படைந்து போதும்னா நிர்விகல்பமாம் சமாதியின் பொருட்டு முன் நிகழ் கிரியைகள் எல்லாம் உருவி விட்டனன். போதும், எவ்வளவோ பண்ணியாச்சு, எவ்வளவோ பலன்களை பார்த்தாச்சு, கேட்டாச்சு, அனுபவிச்சாச்சு, இதற்கு ஒன்றும் முடிவில்லை. எவ்வளோதான் கர்மா பண்ணி பலன்கள் வந்தாலும் எவ்வளோ அனுபவித்தாலும் போதுங்கிற எண்ணமானது நமக்கு வருவது இல்லை. உலக விஷயங்களில் நிறைவு என்பது ஏற்படுவது இல்லை. விஷயங்களை அனுபவிக்கிறதுனால நிறைவுங்கிறது வர்றதில்லை. இப்போ நாம் தான் அதை புரிந்து கொண்டு மனதினால் போதும்னு நிறுத்தணும். இதில் நிறைவு வராது என்று புரிந்து கொண்டு அந்த விஷயங்களில் வைராக்கியத்தை அடையணும். விஷய ஆசைகள் இருக்கிற வரைக்கும் பிரவர்த்தி இருக்கும். பிரவர்த்தி இருக்கிற வரைக்கும் அதில் எவ்வளவோ சிரமங்கள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது. நம்ம இன்பம் வேண்டும்னு விரும்புகிறோம், அதற்காக கர்மா பண்ணுறோம். அந்த கர்ம பலனாக கிடைக்கக்கூடிய இன்பத்தை விட அந்த பலனை அனுபவிக்கிறதுக்காக நம்ம செய்த கர்மாவனால் வந்த துன்பமானது மிகுதியாக இருக்கின்றது. ஒப்பிட்டு பார்த்தாக்க என்ன லாபம்? பார்த்தாக்க குறைவு தான். லாபம் குறைவு தான், சிரமந்தான் அதிகம். ஆயாசம் மாத்திரம்னா ஆயாசம்தான் மிகுதியாக மிச்சமாக இருக்குது. அதனால் என்ன நன்மை இருக்குன்னா, 8 மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறான், 500 ரூபா சம்பளம் வாங்குகிறான். அப்புறம் என்னன்னா, அவனுடைய தலைவன் படம் வந்தோன்னே முதல் நாள் முதல் ஷோ பார்க்கணும்னு அந்த 500 ரூபா செலவு பண்ணி அடித்து பிடிச்சி கூட்டத்தில் நின்று, அதுவும் நடுராத்திரியே போய் உட்காந்து அந்த நின்று படத்தை பார்த்தா படம் குப்பையாக இருக்கணும். இன்னும் ஒன்று ஒரு நாள் 8 மணி நேரம் உழைத்திருக்கிறான். அந்த படத்தை போய் பார்க்கறதுக்காக 2-3 மணி நேரம் அங்கே ராத்திரியெல்லாம் படுத்திருந்துருக்கான். படத்தை பார்த்தா அதுவும் பார்க்க முடியலை. வெளியே வந்தால் என்ன மிச்சம்னா சட்டை கிழிஞ்சது தான் மிச்சம், வேறு ஒன்றும் இல்லை. வேர்த்து எல்லாம் நேரம் ஒரு நாள் வீணாக போனதுங்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு பேசாமல் வீட்டில் இருந்தாலும் ஓய்வாக இருந்திருக்கலாம், 500 ரூபா மிச்சமாக இருக்கும். அதனால் வேலைக்கே போகாமல் சும்மா இருந்தால் கூட அது இருந்திருக்கு. இப்படி அந்த 500 உழைச்சி சம்பாரித்து 500 ரூபா வீணாக போச்சு, துக்கம் சரீர துன்பம் தான் இருக்குது. இப்படி எல்லாத்துலேயும் உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்படி எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் நம்ம அதிலேருந்து என்ன இன்பம் கிடைத்ததுன்னு கணக்கு பண்ணி பார்த்தா அந்த இன்பத்தை அடைகிறதுக்காக நாம் அடைந்த கஷ்டங்கள் தான் மிகுதியானது. அதனால் அப்போ இந்த கஷ்டம்லாம் இந்த இன்பத்துக்குனால வந்த கஷ்டத்தை கணக்கு பண்ணி, அதனால் எனக்கு இந்த துன்பமும் இந்த இன்பம் வேண்டாம், இன்பம் வேண்டாம்னு இன்பத்தை தியாகம் பண்ணோம்னா அதனால் வரக்கூடிய கஷ்டங்களும் நீங்கி விடுகின்றன. அதனால் யாதனின் நீங்கியான்னா எதெல்லாம் நம்ம இதெல்லாம் இந்த விவேகத்தினால் புரிந்து கொண்டு தியாகம் பண்ணுறோமோ அதனால் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் நீங்கி விடுகின்றன. அப்புறம் கர்மாவை பண்ணாமல் சும்மா இருந்தாலே அதுவே ஒரு நிம்மதியாக இருக்குது. கர்மாவை பண்ணி பலனை அடைஞ்சு எந்த இன்பத்தை எந்த நிம்மதியை அடையணும்னு நினைக்கிறோமோ அது அந்த கர்மாவை விட்டுட்டு சும்மா இருந்தாலே கிடைக்குதுன்னு. அதனால் என்ன பண்ணால் நிர்விகல்பமாம் சமாதியின் பொருட்டு. அதனால் இந்த ஆசா பாசங்கள்லாம் மனதினால் கல்பிக்கப்பட்டு மனது தான் தூண்டி நம்மளை செயலை செய்ய வைக்குது. அதனால் இந்த மனசை நிறுத்திட்டால் பிரச்சனை இல்லை என்று மனசை ஒருமுகப்படுத்தி சமாதிக்கு போகிறதுக்காக ஒருவி விட்டனன், எல்லாத்தையும் விட்டு விட்டான். ஒரு நாள் விவேக வைராக்கியம் அடைந்து அனைத்து கிரியைகளையும் விட்டு சமாதி யோகத்தை அவன் தேர்ந்தெடுத்து சமாதி பண்ணலாம். மனதை விஷயங்களை போகிறதை நிறுத்தி அகமுகமாக உள்முகமாக திருப்பி நம்ம மனதை அடக்கலாம்னு நினைத்தான். அதற்காக பர்ணசாலையினிடை ஒரு பர்ணசாலை அமைத்து, ஒரு பர்ணசாலை பர்ணம்ங்கிறது இலைத்தலைகளால் காட்டில் இயற்கையாக கிடைக்கிற இலைத்தலைகள் மூங்கில் முதலானவைகளால் ஒரு சாலை அமைத்து பர்ணசாலையினிடை உற்றனன் உட்காந்தாங்க. தியானத்துக்கு உட்காந்துட்டான். கலை தோல் மேல், கலைங்கிறது மான் தோல் விரித்து அதன் மேலே உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பித்தான். எப்படி உட்காந்து? பத்மாசனம் போட்டு அமர்ந்தான். மருவு பத்த பங்கேருக்க ஆசனத்தனன். அந்த பத்மாசனம்ங்கிறது தான். பத்மாசனத்தில் போட்டு அமர்ந்திருந்தார். பத்மாசனம் எப்படி இருக்குன்னு சொல்கிறார். வரு குதி மிசை வைத்த இரு கரத்திரள் விரலின்
பாத தல மூலங்களின் மேல் பெருத்த விரல்களை உடைய 2 கைகளையும் உடையவன். இவ்வாறு ஏகாகிரமாக ஆசனத்தில் இருந்தனன். ஒரு கைகாலெலாம் அடக்கி கால்கள் மேலே கைகளை வைத்து தியானத்தில் இருந்தனன். எதற்காக தியானம்னா நிர்விகல்ப சமாதிக்காக தியானத்தில் இருந்தனன். எதற்காக நிர்விகல்ப சமாதி? மனசு அமைதி அடைவதற்காக. மனசு விஷயங்களை நோக்கி போய் துன்பத்தை அடைந்திருக்கின்றது. அதனால் மனசை நிறுத்துவதற்காக சமாதி அபியாசத்தை செய்ய தொடங்கினன். அதனால் யோக மார்க்கத்தை சொல்கிறார். 47வது பாடல். பரந்து திக்குரு மனத்தினை பைய பார்த்து மீண்டனன் உள்ளே நிரந்தரித்தனன் புறத்துள பரிசங்கள் நீத்தனன் ஒழுங்காலே துறந்த சித்தத்தின் திறநிலை விரும்பினன் துகளறு மனத்தாலே புரந்த நற்றவ வீதகவ்ய முனி புலப்பட நிலைவுற்றான். பரந்து திக்குரு மனத்தினை பைய பல திசைகளில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனது இப்படி அப்படி அங்கே இங்கேன்னு விஷயத்தை நோக்கிய எல்லா திசைகளிலும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனதை பைய மெதுவாக, அது ஒரு நாளில் நில்லுன்னு சொன்னோன்னா நின்று விடாது. அப்படி தன்மை உடையது அல்ல. அதை மெதுவாக படிப்படியாக ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக சாதனைகள் செய்து பைய பார்த்துனாக்கா எந்த விஷயத்தை நோக்கியெல்லாம் அது போகுதோ அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சிந்தனை செய்து அதில் விவேகத்தை அடைந்து வைராக்கியத்தை அடைந்து மீட்டனன். அதிலிருந்து மனசை திருப்புறான். அதனால் பார்த்து மீட்டன்னா விவேகத்தினால் பார்த்து அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சிந்தனை பண்ணி மனசுக்கு வைராக்கியத்தை கொடுத்து அதிலிருந்து மனதை உள்ளே மீட்டன், உள்முகமாக திருப்பினன். நிரந்தரித்தனன், உள்ளே நிரந்தரமாக நிலையாக நிற்கிற மாதிரி அவன் செய்தான். புறத்துல பரிசங்கள் நீத்தனன், புறத்தில் இருக்கக்கூடிய போக விஷயங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டான். எதையும் பார்க்கணும், கேட்கணும், அனுபவிக்கணும்னு சரீர ரீதியாகவும் எதையும் செய்யலை. மனசும் விஷயங்களை நோக்கி போகாமல் உள்முகமாக திருப்பி நிறுத்தினன். நல்லா சமம் தமம் ரெண்டுமே. நல்லா புறத்துல பரிசங்கள் நீத்தனன்கிறது தமம், பைய பார்த்து மீட்டனன்கிறது சமம். ஒழுங்காலே துறந்த சித்தத்தின் திறநிலை விரும்பினன். இந்த தொடர்ந்த யோக சாதனைகளால், முறையான பயிற்சிகளால் மனதினுடைய அலைவை நிலைநிறுத்த விரும்பினன். திறநிலை விரும்பினன். மனதினுடைய மனத்தினுடைய ஸ்திர நிலையை, நிலையான தன்மையை விரும்பினன். துகளறு மனத்தாலே, இந்த குற்றமற்ற குறைவற்ற சலனமில்லாத ஆசாபாசங்கள் நீங்கிய மனத்தினாலே, ராகத்வேஷங்கள் நீங்கிய மனத்தாலே, புரந்த நற்றவ வீதகவ்ய முனி புலப்பட நிலைவுற்றான். இந்த மனதில் ஆத்ம சிந்தனையானது மேலோங்க, அதனால் ராகத்வேஷம் முதலானவைகள் நீங்க அவன் நிலை பெற்று நின்றான். மனத்திலே, குற்றமற்ற மனத்தினாலே ஆத்ம சிந்தனை நீங்கிய மனத்தின் திடநிலையை பெறும் தன்மையை விரும்பினன். உயர்வான தவத்தினை காத்த வீதகவ்ய முனி நன்கு ஆராய்ந்தனன், யோசித்து பார்க்கிறான். விஷயங்களில் இருக்க குறைபாடுகளையும் அப்புறம் ஆத்ம தத்துவத்தையும் அவன் சிந்திக்கின்றான். எப்படியெல்லாம் பார்க்கிறான்ங்கிறத அடுத்த வகுப்பில் நாளை பார்க்கலாம். மனசு ஆத்ம சிந்தனை இல்லாமல் அப்பப்போ வெளியே போயிடுது. ஆனால் நீங்கி போகிறத திரும்ப பிடிச்சி கொண்டு வந்து நிறுத்துகிறான். ஆத்ம சிந்தனையில் நீங்கினங்கிறது இருக்குது, அது கொண்டு வந்து நிறுத்துறான்ங்கிறதுக்காக அப்பப்போ அது மாறி போயிடுன்னு அடுத்த பாட்டில் மனசோட தன்மையை சொல்கிறார். மரங்களில் குரங்கு போலேனா, குரங்கு போல் மனசு அப்பப்போ தாவி விஷயங்களில் போய்கொண்டே இருக்குது. அதனால் ஆத்ம விஷயத்தை மறந்துடுது, ஆத்ம விஷயத்தை எடுத்து நீங்கி விடுகிறது. ஆத்ம சிந்தனை நீங்கிய மனத்தின் திடநிலையை, ஆத்ம சிந்தனையை விட்டுட்டு இருக்கக்கூடிய மனதை திடநிலை பெறும் தன்மையை, அதை திடமாக ஆத்ம விஷயத்திலேயே மீண்டும் கொண்டு வந்து நிறுத்துவதற்காக அவன் தவத்தினை மேற்கொண்டான்.
இல்லை, குற்றமற்ற மனத்தினாலேனா அந்த மனது திடநிலையில் நிற்கிறதுக்கு என்ன பண்ணணும்? குற்றங்கள் போகணும். அதாவது குற்றத்தை நீக்கிறதுக்கான இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா பண்ணுறாங்க. குற்றம் உடனே நீங்கி விடாது. மனசோட குற்றங்கள் நீங்குவதற்கான பயிற்சியை பண்ணுறான். அப்படி குற்றமற்ற அது வாக்கியம் பண்ணுறதுல கொஞ்சம் அப்படி இருக்குது. அதனால் நீங்கள் அந்த வாக்கியத்தை நேராக பார்க்காதீங்க. அது நிறைய விஷயங்கள் அதில் கொஞ்சம் தகராறு இருக்குது. அதனால தான் நான் அதை அதிகமாக படிக்கிறது இல்லை, சொல்கிறது இல்லை. அந்த வாக்கிய அமைப்பில் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. ரொம்ப சரியான பொழிப்புரையாக இல்லை. சில இடங்களில் அது சரியான வாக்கிய அமைப்பாக இல்லை. நான் அதை அதிகமாக படிக்கிறது இல்லை. பாட்டை சொல்லி நானே அர்த்தம் சொல்லிடுறேன். அதனால் குற்றமற்ற மனத்தினாலே ஆத்ம சிந்தனை நீங்கிய மனத்தின் திடநிலை பெறும் தன்மையை விரும்பினன்னா. அர்த்தம் நம்ம அப்படி எப்படியே வளைச்சு நினைச்சு அர்த்தம் சொல்லிக்கலாம். அதனால் என்ன பண்ணணும்? ஆத்ம சிந்தனை நம்ம அதையும் அன்வயம், பாட்டை அன்வயம் பண்ணுற மாதிரி பொழிப்புரையும் அன்வயம் பண்ண வேண்டியிருக்கு. ஆன்ம சிந்தனை நீங்கிய மனத்தின் திடநிலை பெறும் தன்மையை குற்றமற்ற மனத்தினாலே விரும்பினான் அப்படின்னு அங்கே கொண்டு போய் போடணும். விரும்பினன் போடணும். மனதில் இருக்கக்கூடிய குற்றங்கள் நீங்கினா மனசு திடம் பெறும். அதற்கான அவன் தபத்தை மேற்கொண்டான். ஏன்னா அடுத்த பாட்டில் மனசு எப்படியெல்லாம் போகுதுங்கிறத அவனே சிந்தனை பண்ணுறான். வரப்போகுது அடுத்தடுத்த பாடல்களில் மனசு விஷயத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கே, இந்த மனசு எப்படி நிற்குமோ, குரங்கு மாதிரி இருக்கேங்கிறதெல்லாம் அடுத்து வருது. அதனால் எப்படி சாதனை பண்ணாங்கிற சுருக்கமாக சொல்லிவிட்டு அப்புறம் அது விரிவாக வருது எப்படி பண்ணுறாங்கிறது பார்க்கலாம். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओं शान्ति शान्ति शान्तिः. हरिः ஓம். ஹரி ஓம். நாளைய வகுப்பு கொஞ்சம் காலையில் எனக்கு வச்சுட்டா நல்லது. கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு. அதனால் காலையில் 7 மணிக்கு வச்சு 7:15 வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு நாள் நாளைய வகுப்பு 7:15 8:15 வைத்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன்.